நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். வண்டி எடுக்கிற வண்டி எல்லாமே நீங்க வீடியோல எப்படி பாக்குறீங்க, குவாலிட்டி எப்படி பளபளன்னு இருக்கு, இப்படிதான் இருக்கு எப்பவுமே. ஆட்டோமேட்டிக் வண்டியே இந்த டைம் 3-4 வண்டி பக்கம் வெனியூ இருக்கு, ஐஎம்டி வந்து ஆபீஸ் வந்து 4 மாசம் ஆச்சு. 4 மாசம் 4வது வீடியோ நம்ம போடுறோம். உங்ககிட்ட வந்து நான் பார்க்கும்போது எல்லாமே புது கலெக்ஷன் தான் மேக்ஸிமம் வந்து நிக்குது. ஸோ எப்படி இது ஆப்ஷன் கொண்ட எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கக்கூடிய ஒரு வண்டி. இது வந்து ஒரு ஃபேமிலி யூஸ்டுக்கான ஒரு சூப்பரான வண்டியும் கூட. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அப்டேட்ல நம்ம வந்திருக்கக்கூடிய லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கோம், நம்ம ஸ்ரீசா கார்ஸ் அங்க வந்திருக்கோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வண்டி ஒரு 3 வண்டி அப்டேட்ல இருக்கு மாருதி பிராண்ட்ல இருந்து. அண்ட் இந்த முக்கியமா இந்த வண்டி ஹூண்டாய் வென்யூ ஒன்னு சன்ரூஃபோட அவைலபிளா இருக்கு. இந்த வண்டியை பத்தி தான் பார்க்க போறோம். உள்ள அண்ணா வந்து இருக்காப்ல, என்னென்ன டீடைல்ஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே நம்ம வீடியோக்குள்ள போலாம். சங்கர் சார் எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்த டைமே ஒரு டெலிவரி. ஆமா, அவங்க சொன்னாங்க, அவங்க கூட நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சொன்னாப்ல. ஆமா, அவங்க சப்ஸ்கிரைபர். எங்க இருந்து சார் வராங்க? அவங்க வந்து பட்டுக்கோட்டையில இருந்து வராங்க. பட்டுக்கோட்டையில இருந்து வராங்க. அட்வான்ஸ் போட்டாங்க, லோன் கேட்டாங்க, லோன் ரெடி பண்ணி கொடுத்து இன்னைக்கு காலைல டெலிவரி ஆயிடுச்சு. சாயங்காலம் அமேஸும் டெலிவரி. எப்படி சார் இப்போ வீடியோ போட்டதுக்கு அப்புறம் ரெஸ்பான்ஸ் எப்படி சார்? நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்கு. நிறைய பேர் கூப்பிடுறாங்க, எல்லாமே வெளியூர்ல இருந்து தான் கூப்பிடுறாங்க மேக்ஸிமம். எல்லாருக்குமே நம்மளும் கரெக்டா போன் கால்லாம் அட்டன் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்களும். இவங்களுக்கு எவ்வளவு சார் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க? இவங்களுக்கு 4.5 லட்ச ரூபா ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அவ்வளவு வரைக்குமே நம்ம எலிஜிபிள் நம்ம பண்ணி கொடுக்குறோம். 4 லட்ச ரூபா அவங்களுக்கு அவ்வளவுதான் இருந்தது, அதனால அவ்வளவு பண்ணி கொடுத்தோம். இல்லாட்டி 5 லட்ச ரூபாய்க்கு மேல பண்ணி கொடுக்கணும். ஓ, அதுக்கு மேல கூட பண்ணலாம். அவங்களுக்கு அவ்வளவுதான் எலிஜிபிள் இருந்ததுனால அவங்களுக்கு 4 லட்ச ரூபா பண்ணி. சரி சார், இப்போ என்னென்ன வண்டிலாம் பார்க்க போறோம்? இப்போ நம்மகிட்ட இன்னைக்கு ஒரு வேகனார் இருக்கு, ஆட்டோமேட்டிக் ஹோண்டா சிட்டி இருக்கு. நம்ம இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 வண்டி இன்னைக்கு இருக்காங்க. எல்லா வண்டியுமே வீடியோ எடுத்திருக்கோம். வீடியோ பாருங்க. நம்ம எல்லாத்துலயும் நம்ம இன்ட்ரோல நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் ஆட்டோமேட்டிக் வண்டியே இந்த டைம் 3-4 வண்டி பக்கம் வெனியூ இருக்கு, ஐஎம்டி வந்து அதுவும் அது வந்து வண்டி வந்து புதுசு வந்து கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபா வருது. 15 லட்ச ரூபா. நம்ம 9,50,000 ரூபா போட்டு பண்ணிருக்கோம். லோக்கல் நம்பர் தான், முக்கியமா லோக்கல் நம்பர் 60 சில்லரை தான் ஓடி இருக்கு வண்டி. வண்டிலாம் எப்படி பார்த்து எடுக்கிறீங்க? நம்ம வண்டி நம்மகிட்ட வந்து இடம் வந்து வெறும் 12-14 வண்டி தான் விட முடியும். அதனால அந்த 14 வண்டி நம்ம செலக்ட் பண்ணி தான் எடுக்கிறது. எல்லா மேக்ஸிமம் சில வெஹிக்கிள்ஸ் வந்து கஸ்டமரோட வெஹிக்கிள்ஸ் நம்மகிட்ட இருக்கு. கஸ்டமரும் இருக்கும், டீலரும் இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் நம்மகிட்ட இருக்காது. நம்ம வண்டி கொண்டு வந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அவங்களுக்கு என்ன வண்டினாலும் கொண்டு வரணும் தான் நம்ம அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறோம். போன டைம் லோ பட்ஜெட் நிறைய போட்டிருந்தோம். அந்த லோ பட்ஜெட்டுக்கு என்கொயரி எப்படி இருந்துச்சு? நம்மகிட்ட லோ பட்ஜெட்டோட ஹை பட்ஜெட் தான் என்கொயரி இருக்கு. அதனால ஓரளவு இந்த வாட்டி எல்லாமே 3.5க்கு மேலதான் எல்லாம். ரீசன் என்னன்னா, நீங்க அந்த கொடுக்கக்கூடிய அந்த ஃபைனான்ஸ் போட்டு எல்லா வண்டியுமே ஃபினான்ஸ் பண்றோம். முக்கால்வாசி ஃபினான்ஸ் தான் போகுது. ஃபினான்ஸ் நம்ம எப்படி பார்த்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு 80% கிட்ட வாங்கிடுவோம். 80% வாங்கிடுவோம். ஸோ பேசின கேட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். சங்கர் சாரோட கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த ஸ்ரீசா கார்ஸை பொறுத்த அளவுக்கு இவங்க வண்டி எடுக்கிற வண்டி எல்லாமே நீங்க வீடியோல எப்படி பாக்குறீங்க, குவாலிட்டி எப்படி பளபளன்னு இருக்கு, இப்படிதான் இருக்கு எப்பவுமே. நம்ம அதனாலதான் மந்த்லி ஒரு அப்டேட் நம்ம அதை பண்ணிட்டே இருக்கோம். 4வது வீடியோ போடுறோம். நம்ம ஆபீஸ் வந்து 4 மாசம் ஆச்சு. 4 மாசம் 4வது வீடியோ நம்ம போடுறோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. நம்மளும் கஸ்டமருக்கு நல்லபடியா பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களோட சப்போர்ட்னாலதான் அவங்களும் அடுத்தடுத்த அளவுல வண்டிகள் எல்லாமே வந்து நியூ வண்டிகள் ஒவ்வொரு அப்டேட் நீங்க பார்க்கும்போது தெரியும். எல்லாமே டிஃப்ரெண்ட் வண்டிகள் வந்து வந்துட்டே இருக்கும். உங்களோட கான்டாக்ட் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ என்னென்ன வண்டி இருக்குன்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்ரீசா கார்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்த்துருக்கக்கூடிய வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஸ்கோடா ரேபிட்ல இது வந்து எலிகன்ஸ் இருக்கிறதுலே டாப் அண்ட் மாடல் TN72 லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு. வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா 2012. நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா 2வது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. டீசல் வண்டி தான். டீசல்ல மைலேஜ் பாத்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் அபோவ் எடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி சொல்லலாம். வண்டி பாடி அவுட்லைன்லாம் பாருங்க, சில்வர் கலர்ல ஜம்முன்னு இருக்கு. ரியர் டிஃபாகர்ஸ் எல்லாமே வந்து வந்துடும். சைட் லுக்லாம் பாருங்க, 4 டயருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50 to 60 வந்துருக்கும். உள்ள இன்டீரியர் அப்படியே லைவா வந்து பாருங்க. ஃப்ரண்ட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா பிராண்ட் நியூ புது டயர் தாங்க போட்டுருக்காங்க. பேக் ரெண்டு பாத்தீங்கன்னா ஒரு 50% இருக்கும். ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட வியூ பாருங்க. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், டியூல் ஏர் பேக், 1,80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம். ஸ்கோடா பொறுத்தளவுக்கு இன்ஜின் வைஸ் சொல்லணுங்கிற அவசியம் இல்லைங்க, பக்காவா இருக்கும். சீட் கோர்ஸ் அப்பியரன்ஸ் எல்லாமே லைவா பாருங்க. எக்ஸ்ட்ரா சீட் கோர்ஸ் எல்லாமே வந்து போட்டுருக்காங்க. பேக் சைடு சீட் கோர்ஸ் அப்பியரன்ஸ் எல்லாமே பாருங்க. அந்த டோர் பேட் ஃபினிஷிங் எல்லாமே வந்து லுக் வைஸ் செம்மையா இருக்கு. ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா
2012 நம்பர் ஆஃப் ஓனர் 2. இந்த வண்டிக்கான பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 4 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டையும் நெக்ஸ்ட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். ஸ்ரிசா கார்ஸ்ல அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூண்டாய் வென்யூ எஸ்எக்ஸ் டாப் அண்ட் மாடல். சன்ரூப், அலாய்வி, ஏபிஎஸ், ஏர்பேக் எல்லாத்தோட வரக்கூடிய டைப்பு. 6 ஏர்பேக் வண்டியில் வந்து வரும். ஃப்ரண்ட் சைடு வீல்லாம் பாருங்க, உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வந்துடும். அதே இடத்துல இந்த டிஆர்எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லுக் வைஸ் வண்டி வேற லெவலில் இருக்கு. அல்டிமேட்டான கலர்னு சொல்லலாம். கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. 2020 மாடல் டர்போ பெட்ரோல் வண்டி. டர்போல ஐஎம்டி வேரியன்ட்னு சொல்லுவாங்க. டைம் அண்ட் கட் அலாய்வில் வந்து வந்துடும். 4 டயருமே ஒரு 80% வந்து வரும். கீயை பொறுத்தளவுக்கு ரிமோட் கீ வந்துடும். பேக் சைடு வீலாம் பாருங்க, பெட்ரோல் வண்டி முக்கியமாக வண்டி பேக் சைடு வீலாம் பாருங்க. டர்போ, பார்க்கிங் சென்சார்ஸ், ரிவர்ஸ் கேமரா, ரியர் உங்களுக்கு டிஃபாகர்ஸ், சைட் லுக்லாம் பாருங்க சும்மா நச்சுன்னு இருக்கு. டயர் பாயிண்டோட வியூ எல்லாமே காமிப்பாங்க, சும்மா வேற லெவலில் இருக்கு. உள்ள இன்டீரியர் பாருங்க, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல். ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படியே லைவா காமிங்க. 66,000 தான் ஓடி இருக்கு. டச் செட் கம்பெனி செட்டோட வந்து வந்துருது. டாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சன்ரூப் வந்து அவைலபிளா வந்துருது. எல்லாமே A to Z ஒர்க்கிங் தாங்க. சீட் கோர்ஸ் வீலாம் பாருங்க. நியூ வண்டி தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மார்க்கெட் ரேட்ல இருந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ்க்கு நம்ம ஸ்ரிசா கார்ஸ்ல இந்த வண்டி நீங்க வந்து எடுத்துலாம். பேக் சைட் சீட் கோர்ஸ் ரெஃபரன்ஸ் எல்லாமே பாருங்க. இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டா தான் இருக்கு. முக்கியமா வண்டி பாத்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. 2020 மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் 1. வெறும் 69,000 தான் ஓடி இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸோட இருக்கு. இந்த வண்டிக்கான பட்ஜெட் 9,50,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இது ஃபிக்ஸ்டு பிரைஸே கிடையாது. கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டையும் குறைச்சு பேசி ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு நம்ம ஸ்ரிசா கார்ஸ்ல நீங்க பை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஸ்ரிசா கார்ஸ்ல பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் ஆப்ஷன் கொண்ட எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கக்கூடிய ஒரு வண்டி. இது வந்து ஒரு ஃபேமிலி யூஸ்டுக்கான ஒரு சூப்பரான வண்டியும் கூட. அதே மாதிரி நீங்க ஒரு சிட்டி சைடு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு கன்வீனியன்ட்டா ஒரு கார் தேவைப்படுது ஒரு ஃபுல் ஆப்ஷனோட அப்படின்னா இந்த வண்டி நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். முக்கியமா இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வண்டி. லேடிஸ் கூட வந்து யாருனாலும் வந்து ஹேண்டில் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வண்டி. ஹியூண்டாய் i10 2009 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. டயர் பாயிண்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 80 to 90 வந்திருக்கும். சைட் லுக்லாம் பாருங்க, கலர் எஸ்பெஷலி ஒரு சூப்பரான கலர்னு சொல்லலாம். பேக் சைட் வீலாம் பாருங்க, i10ல ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட். ஸோ ரியர் டிஃபாகர், பேக் வைப்பர் எல்லாமே வந்து வந்துருது. அப்படியே சைட் லுக்லாம் பாருங்க. உள்ள இன்டீரியர்லாம் காமிக்கிறேன் பாருங்க. இன்டீரியர்ல உங்களுக்கு டச் ஸ்கிரீன் செட்லாம் போட்டுக்கிறாங்க. 4 விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துடும். பவர் ஸ்டேரிங் வந்துடும். வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படியே லைவா பாருங்க. 68,900 வந்து ஓடி இருக்கு. ஸோ ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் வந்து போட்டுக்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? முக்கியமாக கியர் பாக்ஸ் அப்படியே காமிங்க. கியர் பாக்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கியரோட வந்து வருது. ஸோ யாருனாலும் மேனுவலாக வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போயிடலாம். சீட் கோர்ஸ் ரெஃபரன்ஸ் எல்லாமே லைவாக வந்து பாருங்க. பேக் சைட் வியூ பாருங்க. பேக் சைட் சீட் கோர்ஸ்லாம் கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குங்க. வண்டி எடுத்து எதுவுமே நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ரேட்டு 2,35,000 சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட எஃப்சி வந்து கிட்டத்தட்ட நெருங்க போகுது. ஸோ அதனால நீங்கள் இதை வச்சு உங்களால் வந்து ரேட்டை வந்து ஸ்ரிசா கார்ஸ்ல பேச முடியும். பேசுங்க. நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு நீங்கள் i10 தேடுறீங்கன்னா இந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க. குயிக்காக கால் பண்ணி இந்த எஃப்சி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ஸோ அதுக்கு ஏதாவது நெகோசியேஷன் பண்ணி ஒரு சூப்பரான பட்ஜெட் வாங்கிக்கோங்க. இல்லை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கேட்டீங்க அப்படின்னா அதுவும் எடுத்து கொடுத்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டுக்கு நீங்கள் இந்த i10 நீங்கள் வந்து பட்ஜெட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா சிட்டி. நிறைய பேர் கேட்குற ஹோண்டா சிட்டி. ஃப்ரண்ட் பேஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு லேட்டஸ்ட் அந்த ஃப்ரண்ட் பேஸ் இருக்கக்கூடிய 2009 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. அந்த ஃப்ரண்ட் பேஸ் லுக்லாம் பாருங்க. வண்டி கலர் எஸ்பெஷலி ஒரு சூப்பரான அட்ராக்ஷனான கலர்னு சொல்லலாம். இந்த வண்டியுடைய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 2009 1.3 EXI வேரியன்ட். டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 to 90 வந்து இருக்கும். பேக் சைடு எல்லாம் பாருங்க. ஹோண்டா சிட்டி IV டெக் பெட்ரோல் வண்டி. சைட் லுக்லாம் பாருங்க ஜம்முன்னு இருக்கும். உள்ள இன்டீரியர்லாம் காமிக்கிற பாருங்க. இன்டீரியர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோஸ் வந்து வந்துடும். 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். டியூல் ஏர் பேக் வந்துடும். பைனியர் செட்டு வந்து இருக்கு வண்டியில. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் 1,33,000 வந்து ஓடி இருக்கு. இன்டீரியர் அந்த டேஷ்போர்டோட அப்பியரன்ஸ் அண்ட் சீட் கோர்ஸோட வியூ எல்லாமே லைவா பாருங்க. ஃப்ளோர் மேட், கட் மேட் எல்லாமே வண்டியில வந்து கிடக்கு. பேக் சைடு வியூவும் பாருங்க. பேக் சைடு ரியர் டிஃபாகர் எல்லாமே வந்து வந்துடும். இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வண்டி குவாலிட்டி தான் ரேட். வண்டி நல்ல குவாலிட்டியா பக்கவா இருக்குன்னு சொல்லியிருக்காப்ல. இந்த வண்டிக்கான பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3,40,000 சொல்லியிருக்காங்க. ரேட் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது. கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை இன்னுமே கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம். நம்ம ஸ்ரிசா கார்ஸை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. குயிக்காக கால் பண்ணி இந்த வண்டியை பை பண்ணிக்கோங்க. ஸ்ரிசா கார்ஸ்ல அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ட் ஃபியஸ்டா டைட்டானியம் டாப் அண்ட் மாடல். ஏர்பேக், அலாய்வில், ஏபிஎஸ் எல்லாமே வரக்கூடிய டைப்பு. வண்டி அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு. நீங்க வண்டி நேரில் வந்து பார்த்தா கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டீங்க. ஒரு ஷிடன் டைப்ல டீசல் வண்டி, 1 லிட்டர் டீசலுக்கு 20 கிலோமீட்டர் அபோவ் மைலேஜ் எடுக்கக்கூடிய ஒரு தரமான வண்டி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த வண்டியை வந்து சொல்லலாம்.
கலர் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர்ல பாடியோட ஸ்கிராச்சஸ் ஸ்டண்ட் எதுவுமே இல்லாம அந்த பாடி குவாலிட்டி, அந்த ஃபோர்டு கம்பெனியுடைய அந்த பாடி குவாலிட்டி அப்படியே ஒரிஜினாலிட்டியா இருக்கு. 4 டயருமே ஒரு ஆவரேஜா தாங்க இருக்கும். பேக் சைடு எல்லாம் பாருங்க, வண்டியில டிக்கி ஸ்பேஸ் எல்லாமே வந்துருது, பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே வந்துருது. 2014 மாடல் சிங்கிள் ஓனர் ஹேண்டல்ல இருக்கு. முக்கியமா உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க தரமா இருக்கும். எல்லா வீலுமே அலாய் வீல்ஸ் தான். 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துருது. ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட அப்பியரன்ஸ் பாருங்க. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பாருங்க, 1,43,000 வந்து ஓடி இருக்கு. டியூல் ஏர்பேக் வந்துடும். இன்பில்டு மியூசிக் சிஸ்டம், ஃபோர்டோட இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் இருக்கு. சீட் கவர்ஸ் அப்பியரன்ஸ் எல்லாமே லைவா பாருங்க. ஃப்ளோர் மேட் கட் மேட் எல்லாமே வண்டியில இருக்கு. பேக் சைடு வீலாம் பாருங்க, பேக் சைடு சீட் கவர்ஸ் அப்பியரன்ஸும் பாருங்க. வண்டி நல்லா உருத்தா இருக்கு. வண்டி வந்து பார்த்தா உங்களுக்கு பார்த்தோன்னே பிடிக்கும், உடனே எடுக்கிறவங்க லுக் வந்திருக்கும். இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா TN 74. அது மாதிரி நம்பர் பார்த்தீங்கன்னா 70 நல்ல ஃபேன்சி நம்பராகவும் இருக்கும். இந்த வண்டிக்கு அவன் கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா 3,90,000 தான் கேட்குறாங்க. இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸே கிடையாது. நம்ம சிரிசா கார்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த வண்டி இல்லைங்க, இது சொல்லக்கூடிய எல்லா வண்டிகளுக்குமே சொல்ற பிரைஸ் எதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. நீங்க நேரில் வந்து வண்டியை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ரேட்டுக்கு கேட்டீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு பேசி எடுத்து கொடுக்க முடியுமோ கஸ்டமர்கிட்ட பேசி ஒரு நல்ல ஒரு பிரைஸ்க்கு வந்து வாங்கி கொடுப்பாங்க. நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ரேட்டை நேரில் வந்து குறைச்சி பேசி வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம சிரிசா கார்ஸ்ல பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்க அப்படின்னா மாருதி சுசுகி ஆம்னி லேட்டஸ்ட் கேட்கறவங்களுக்கான வண்டி, பியூர் பெட்ரோல் வண்டி. வண்டி பாடி அவுட்லைன் அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு. 2015 ஒரே ஓனர், சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 43,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வண்டி டயர் பாயிண்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ரெண்டு ஒரு 50% இருக்கும். பேக் ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 60 to 70% அபோவ் வந்து இருக்கு. உள்ள இன்டீரியர்லாம் சூப்பரா இருக்கு. வண்டி அந்த பாடி குவாலிட்டி தெளிவா இருக்கு. உள்ள இன்டர்லாம் பாருங்க தரமா இருக்கு. வண்டியில இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல, எடுத்துக்கிறவங்க போட்டுக்கிற மாதிரி இருக்கும். உள்ள டேஷ்போர்டோட வியூ உள்ளெல்லாம் பாருங்க, கேபின் சைட்லாம் நல்லா சுத்தமா இருக்கு. வண்டி எடுத்து அப்படியே வச்சு ஓட்டலாம், அந்த மாதிரி வந்து கண்டிஷன்ல வந்திருக்கு. பியூர் பெட்ரோல். இந்த வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்க கோட் பண்ணியிருக்கிறது 2,90,000 கேட்குறாங்க. 2,90,000 அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை நெக்ஸ்ட் பண்ணி தான் வாங்கிக்கலாம். நம்ம சிரிசா கார்ஸை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு இந்த வண்டியை பேசி எடுத்து கொடுப்பாங்க. அடுத்து நம்ம சிரிசா கார்ஸ்ல பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி யூஸ்டுக்கான சூப்பரான வண்டி சொல்லலாம். முக்கியமா இந்த வண்டி ஆட்டோமேட்டிக். நிறைய பேர் வேகனார்ல ஆட்டோமேட்டிக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டீங்க. இன்னைக்கான அப்டேட்ல நம்ம சிரிசா கார்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு வேகனார் VXI ஆட்டோமேட்டிக் வண்டி வந்து அப்டேட்ல இருக்கு. 4 டயருமே பாத்தீங்க அப்படின்னா குட் கண்டிஷன்ல இருக்கு. ஒரு 60 to 70% அபோவே வந்திருக்கும். பாடி அவுட்லைன் அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு. பேக் சைடு வியூ பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ரியர் டிஃபாகர், பேக் வைப்பர் வந்துடும். முக்கியமா ஆட்டோ கியர் ஷிஃப்டோட வண்டி வந்து இருக்கு. உள்ள இன்டர்லாம் காமிக்கிறேன் பாருங்க, 65,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. 2017 சிங்கிள் ஓனர். 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ் தான். உள்ள அப்படியே டேஷ்போர்டோட அப்பியரன்ஸ் எல்லாமே லைவா வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டரே காமிக்கிறேன். 64,420 வந்து ஓடி இருக்கு. இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம், சீட் கவர்ஸர் அப்பியரன்ஸ் எல்லாமே லைவா வந்து பாருங்க. பேக் சைடு பாருங்க, அப்படி பேக் சைடு சீட் கவர்ஸர் அப்பியரன்ஸையும் பாருங்க. ஒரு லோ பட்ஜெட்ல நல்ல ஒரு பிரைஸ் ரேஞ்சில் ஒரு சூப்பரான வண்டி தேடுறீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். இந்த வண்டிக்கான பிரைஸ் பாத்தீங்கன்னா 4,65,000 கேட்கறாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. இன்னைக்கு மேனுவல் கியரே பாத்தீங்க அப்படின்னா 4,25 லட்ச ரூபா அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. இவங்க ஆட்டோமேட்டிக் வண்டியே கம்மியா தான் சொல்லியிருக்காங்க. 4,65,000. அதுவும் பாடி அவுட்லைன் அவ்வளவு தெளிவா இருக்கு. பாடி அவுட்லைன் ஸ்கிராச்சஸ் ஸ்டென்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு ஒரிஜினாலிட்டி கண்டிஷன்ல இருக்கு. முக்கியமா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. ஸோ வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 4,65,000 மட்டும் கேட்கறாங்க. இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. நேரில் வந்தா இந்த ரேட்டையும் கம்மி பண்ணி நீங்க வந்து வாங்கிக்கலாம். எப்போதுமே நம்ம சிரிசா கார்ஸ் வந்தோம்னா எப்படியும் ஒரு டிசைர் வந்து இவங்ககிட்ட வந்து அவைலபிளா இருக்கும். போன டைம் பெட்ரோல் வண்டி போட்டோம், அந்த டைம் பாத்தீங்கன்னா டீசல் வண்டி அப்டேட்ல இருக்கு. ZTI பிளஸ் டாப் அண்ட் மாடல். முக்கியமா இந்த வண்டியோட ஹைலைட் பாத்தீங்கன்னா இது ஒரு ஆட்டோமேட்டிக் கியர். நிறைய பேர் கேட்ட வண்டி இன்னைக்கு அப்டேட்ல வந்து வந்திருக்கு. மாருதி சுசுகி டிசைர் ZTI பிளஸ் இருக்கிறதுலே டாப் அண்ட் மாடல். அலாயில் ABS, ஏர்பேக் எல்லா ஃபீச்சரோட வந்திருக்கு. 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. 4 டயருமே புத்த புது கண்டிஷன்ல இருக்கு. வண்டி அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குங்க. ஒரு ஷோரூம்ல எடுக்கும்போது என்ன மாதிரி இருக்கும், அந்த எட்ஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த கம்பெனில வரும்போது எப்படி இருக்கும் அந்த ஷார்ப்னஸ் இந்த வண்டியில டீடைலிங் உங்களால வந்து எதிர்பார்க்க முடியும். வண்டி பாடி அவுட்லைன பாருங்க. ZTI பிளஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. டியூல் ஏர்பேக் வந்துடும், ABS வந்துடும். 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ் தான். ஸோ கீயை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வரும். பட்டன் ஸ்டார்ட் தான். ஸோ உள்ள வச்சுட்டு இப்போ நம்ம கீயை ப்ரெஸ் பண்ணுறோம். வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பாருங்க, 90,000 தான் ஓடி இருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு. ப்ளூடூத் மியூசிக் சிஸ்டம், இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் இருக்கு. சீட் எல்லாமே ஃபுல்லி லெதர்ல வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடு சீட் கவர்ஸோட வியூ பாருங்க. ரியர் ஏசி உங்களுக்கு கால் பக்கம் வந்து வந்துருது. ஏசிலாம் நல்ல ஒரு சில்னஸ் கண்டிஷன். வண்டி அந்த அளவுக்கு வந்துருக்குங்க. நீங்க அப்படியே ஒரு ஷோரூம்ல எடுக்க கண்டிஷன்ல சும்மா பலன்னு எடுத்துடலாம் வண்டி. இந்த வண்டியோட ஃபுல் டீடைல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2018க்கு 19 ரெஜிஸ்ட்ரேஷனா இருக்கு. 2018 கடைசி, 19 ரெஜிஸ்ட்ரேஷன். சிங்கிள் ஓனர் ஹேண்டல்ல இருக்கு.
இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,75,000 கோட் பண்ணிருக்காங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. 7,75,000 அப்படிங்கிறதையும் உங்களால் நெக்ஸ்ட் பண்ணி வாங்க முடியும். நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க, வெஹிக்கிள் டெஸ்ட் பண்ணி பாருங்க, ரேட்டை இன்னுமே கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம். ஹெச்பேக் வண்டி ஏதாவது இப்போ நீங்கள் ஏதாவது புது வண்டி புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான ஒரு தரமான வண்டி நம்ம ஸ்ரீசா காசில் இருக்குது. லோ பட்ஜெட்டில் இருக்குது. 2019 மாடல், 2020 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. முக்கியமாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்டோ K10ல இது வந்து டாப் அண்ட் மாடல், ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸு, ஆப்ஷனல் வேரியன்ட். முக்கியமாக அப்படியே சைலுக்குலாம் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கோட இருக்கு வண்டி சைலுக்குலாம் பாருங்க, VXI ஆட்டோமேட்டிக் கியர் ஷிஃப்டோட இருக்கு. பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடும். கலர் வைஸ் பார்க்கும்போது எலிஃபென்ட் கிரே கலர்ல இருக்குது. பாடி அவுட்லைன்ல சிங்கிள் ஸ்கிராச்சஸ் டென்ட் எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும். உங்களுக்கு ஏர் பேக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஏர் பேக் வந்துடும். உள்ள சீட் கவர்ஸோட வியூ பாருங்க, சும்மா நச்சுன்னு இருக்கும். அப்படியே புது வண்டி எடுத்தா என்ன ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் தான் சேல் பண்ண சொல்லியிருக்காப்ல. வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர், ஒரிஜினல் கிலோமீட்டர் ஓட்டம் 21,981 கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. சிங்கிள் ஏர் பேக், இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ், அதை அப்படியே காமிச்சிருங்க. ஸோ ஒரு லோ பட்ஜெட்ல சொல்ல போறாங்க. 4,50,000 மட்டும் சொல்றாங்க. இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை நெகோசியேட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். வண்டி அப்படியே ஒரு ஷோரூம்ல எடுக்க மாதிரி ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல தெரியுங்க. இந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க. ஸ்ரீசா கார்ஸ்ல கால் பண்ணுங்க, நேரில் வாங்க, ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸ்ரீசா கார்ஸினுடைய கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் என்ன வண்டி வேணுனாலும் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு வந்து நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் அதிலே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்டு சார், நம்ம நிறைய இடங்களுக்கு வந்து நம்ம வீடியோ எடுக்க போயிருக்கோம். நம்ம ஒரு வீடியோலையும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏதாவது ஒரு பர்டிகுலர் வண்டி, ஒரு 4 வண்டி 5 வண்டி அந்த மாதிரி ஸ்டாக் எப்படியும் அப்படி நிற்கும். திரும்ப மறுபடியும் அப்டேட் பண்ணுவோம், சோல்ட் அவுட் ஆகும். இப்போ உங்ககிட்ட வந்து நான் பார்க்கும்போது எல்லாமே புது கலெக்ஷன் தான் மேக்ஸிமம் வந்து நிற்குது. ஸோ எப்படி நீங்கள் இது நம்ம மேக்ஸிமம் வந்து வண்டியை வந்து அனுசரிச்சு வண்டியை கொடுத்துருவோம். உட்காந்து நம்ம வந்து ரேட்டை பெரிய விஷயத்துல நம்ம கமிஷன் மட்டும்தான் உள்ள வச்சோம், அந்த மாதிரிலாம் பண்றதே கிடையாது. அதனால அனுசரிச்சு கொடுத்துருவோம். சில வண்டி கஸ்டமர் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ற ஸ்டேஜ்ல நம்ம சும்மா ஸ்டாக் வந்து நிப்பாட்டி வைக்க முடியும். அதனால மேக்ஸிமம் நம்ம எல்லாமே மேக்ஸிமம் சோல்ட் அவுட் ஆயிரும். நம்ம இருக்கிற வண்டி எல்லாம் நம்ம ரொம்பலாம் இல்லை, நம்ம ஒரு 12 வண்டி தான் இருக்கும். அதனால அது மேக்ஸிமம் சோல்ட் அவுட் ஆயிரும். ப்ராஃபிட் எப்படி சார் அப்போ பார்த்துட்டு இருக்கீங்க? நமக்கு கமிஷன் மட்டும், கமிஷன் பேசி, மற்றபடி நம்ம வண்டி எடுக்கிறது இல்லை. வண்டி விடுறதோட கமிஷன் மட்டும். டேரக்டா கஸ்டமர் இருந்தாங்கன்னா கஸ்டமரே வந்து பேசிடுவாங்க. இன்னைக்கெல்லாம் டிவி 2 கஸ்டமரே வந்துட்டாங்க. டெலிவரி கூட அமௌண்ட் அவங்க தான் வாங்கினாங்க. டெலிவரி கொடுக்கும்போது கூட அவங்க இருந்தாங்க. கஸ்டமர் இல்லாத பட்சத்துல போன் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். நம்ம ட்ரான்ஸ்ஃபர் 100% டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஓகே. ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு ஜென்யூனான இடத்துல கார் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஸ்ரீசா கார்ஸை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. கொக்கரகுளத்துல சயின்ஸ் சென்டருக்கு அப்படியே பேக் சைடில் வந்து ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. உங்களோட லொக்கேஷன், கான்டாக்ட் நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் ஸ்க்ரீன்லேயே அவங்க நம்பர் இருக்கு, எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய தரமான அப்டேட் தெரியணும், அதுவும் ஸ்ரீசா கார்ஸினுடைய அடுத்தடுத்த ரிவ்யூஸ்லாம் தெரியணும், நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு ரீல்ஸ் சந்திப்போம். நன்றி.